ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு 2 முக்கியமான சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 ஹோம் ரெமெடிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான, ரொம்ப சீப்பாக, அதே சமயத்தில் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம்தான். பட் நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ரெமெடியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மறந்து நம்ம வேறு வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய 2 சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட், ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஃபர்டிலிட்டியிலேருந்து, டயபெட்டிஸ்லேருந்து, நார்மல் ஹெல்த்துலேருந்து எல்லாத்துக்கும் தேவையான சூப்பரான ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்கலேருந்து, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலேருந்து, ப்ரெக்னென்சி அதாவது டெலிவரி ஆகி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான ஹெல்த் மிக்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களும் வந்து வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான 2 வீட்டு வைத்தியத்தில் முதல் வீட்டு வைத்தியம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை. இதை வந்து நிறைய பேர் வந்து கறிவேப்பிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மையாக என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அப்படிங்கிறது தான் வந்து இதோட பேரே. அந்தளவுக்கு கருத்தரிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட், ஃபோலிக் ஆசிட், அப்புறமா வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும். உங்களோட ஹார்மோன்ஸை ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா பேலன்ஸ் ஆகுறதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவேப்பிலெல்லாம் சாப்பிட்டா ஹேர் ஃபால் வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து சரியாகும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கருவேப்பிலையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். அதாவது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வாடி போய் அப்படி எடுத்துக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10 இலைகள், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 6லேருந்து 7 இலைகள், இல்லை அந்த மாதிரி சொல்ல வேணாம் அப்படின்னா இந்த பெரிய கிராமத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு ஈக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் மென்று சாப்பிடணும். அதுவும் இல்லை அப்படின்னா அந்த 2யுமே ஒன்றா அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா அந்த கருவேப்பிலையை ஒரு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் உருக்குன நெய்யை ஆட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையை எந்த விதத்தில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் காலையில் முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்க பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாள் வந்து ரெகுலராக எடுத்துக்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ரெமெடி மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கருத்தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் 2வதாக சொல்ல போகிற வைத்தியம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலையில். அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நம்ம எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஒரு கல்யாணம்னாலும் சரி, இல்லை ஏதாவது தீபாவளி இந்த மாதிரி விழாக்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் மருதாணி இலைகளை அரைச்சி கையில் மருதாணியாக வச்சுப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மருதாணியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இது வந்து பெண்களோட கருப்பையை வந்து குளிர்ச்சி அடையக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஸோ உடல் சூட்டுனால, கர்ப்பப்பை சூடுனால கருத்தங்காமல் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து கட்டை விரலில் காலை சுற்றி கொலுசு மாதிரிலாம் வந்து கல்யாண டைம்லலாம் இதை வந்து போடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் இது எல்லாமே மாறி எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியல் மெஹந்தி கோன் அது இதுன்னு நம்ம எல்லாமே போயிட்டோம். பட் நான் இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி மருதாணியை நீங்கள் அடிக்கடி வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி மருதாணியை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரியமான இந்த முறையை நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 ஹோம் ரெமடியுமே வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.